நான் படம் எப்படின்னா படம் வேற லெவலில் படம்பா. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்ஹாப் தமிழாவுக்கு வந்து கம் பேக் மாதிரி அந்த முந்தைய படங்களோடு இந்த படம் நல்லா இருக்குது. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஒரு டேரக்டர் தான் இந்த படத்தின் டேரக்டர். அதில் என்ன பண்ணியிருந்தாரோ அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. ஆதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிலாம் வந்து நம்மளோட நிஜ வாழ்க்கையிலேயே ஒத்து போகிற மாதிரி எடுப்பாரு. ஆமாம், அதே மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கு. மீசை முறுக்குக்கு அப்புறமேட்டு நல்ல படங்கள் எடுத்துட்டா இந்த படம் மட்டும்தான். ஏன்னா அதுக்கு நடுவில் அவரது நிறையா அன்பறிவுன்னு ஏதோ ஒரு படம் எடுத்தார். அதெல்லாம் அற்ற ஊற்றுந்துச்சு. இது நல்லா இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது படம். ஆக்ஷன் சீன்ஸு நாம்ளே ஒருத்தரை ஒரு ஒரு புழுக்கமான இடத்துல வந்து இவன் அடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனில் நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி நேரத்தில் வந்து கரெக்டாக அடிக்கிறாரு. அவ்வளோதான். சும்மா நார்மலாக ஃபைட்டு இருக்காது. அது எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அடிக்கிறாரு. ஆமாம், இதில் மியூசிக்காக அவரே தான் போட்டுக்கிறார். ஆனால் நல்லா இருக்குது இந்த படத்தில் பார்க்குறப்ப. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த ஸ்கூலு நம்ம பிடி பீரியட்லாம் வந்து அந்த ஒரு பீரியட் தான் இருக்கும். அதையும் வந்து மேத்ஸ் டீச்சரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துப்பாங்க. அதெல்லாம் வந்து இவர் வந்து நான் எந்த பிடி பீரியட் நான் விட மாட்டேன்ப்பா, என் பிடி பீரியட் நான் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. அதுக்கு ஸ்கூலு காலேஜ் கலந்துருக்குமா நல்லா இருக்குது. அப்புறம் அந்த செவரில் அந்த என்னென்ன அந்த இது இந்த மேஜிக். ஆமாம், நம்ம ஹீரோ படத்தில் கடைசியாக வந்து பேப்பரை திருப்பி பாருங்க, ஒரு பசங்களோட வலி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி இதில் ஒரு சீன் இருக்கும். பசங்க அந்த இன்பம் துன்பம் எல்லாமே அதில் எல்லாமே எழுதி அதை பிடி சார் வந்து பண்ணியிருப்பாரு. ஐ மீன் அந்த ஹீரோ பண்ணியிருப்பாரு. அது நல்லா இருக்கும். ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. இதில் ஃபுல்லாக லவ் சீன்ஸ்லாம் அதிகமாக இல்லை. லவ் சீன்ஸ் கம்மியாகவும் கதைகளை நல்ல கதையாக செலக்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ நல்லா இருக்கு. 10க்கு 10 கொடுக்கலாம். அதுக்கு மேலேயே கொடுக்கலாம். இது நம்ம கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 20 பேர் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மாதிரி நல்ல படத்துக்குலாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அந்த கிரிஞ்சு படத்துக்கு தான் நிறைய வந்து நல்லான்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரைலர் பார்த்துட்டு கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு வந்தவன் தான். நானும் படம் பார்த்துட்டு சொல்லலாம்டா, அதுக்கு முன்னாடியே நீ ட்ரைலர் பார்த்துட்டே சொல்கிறேன் ஏன்டா இப்படி பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ பாதி மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. அதை கரெக்டாக காப்பாற்றிட்டார். அவ்வளோ. லாஸ்ட் மூவிக்கு இந்த மூவி நல்லா இருக்கு. இதில் கிளைமேக்ஸ் தான் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. படமே ட்விஸ்ட் தான், கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை. நல்லா லேகலாம் அவர் காமெடி பண்ணி அந்த இடத்துல அதை ட்ராவல் பண்ண வச்சிடறாரு. என்ன இவருது கதையை அப்படியே இது பண்ணிவிட்டாங்க. நீ வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அங்கங்கே காமெடி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக சீரியஸாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா இருக்குது படம் பார்க்குறப்ப. ட்ரைலர் பார்க்குறப்ப ஸ்கூலுக்குள்ளேயே முடிச்சிருவாங்களான்னு நினச்சேன். பட் படம் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.